வணக்கம், வெல்கம் டு வர்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் வீவிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன், ரெண்டு விதமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் பிளைன் சாரீஸ் பார்த்துடலாங்க, அதுக்கப்புறம் புட்டா சாரீஸ் பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸுமே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விதமான ப்ரைஸ். இப்போ சாரீ ஃபுல்லாகவுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் பிளைன் ஒரே கலருங்க. ஸோ இதில் எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இருங்க. சாரியோடைய கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ளூ. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இதில் வீடியோவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. லைட்டாக என்ன இருக்குன்னா டையிங்கில் மிஸ்டேக்குங்க. ஸோ இந்த ஒரு இடமும் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஸோ இந்த இடமும் நான் இன்னும் வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லைட்டாக தாங்க இருக்கும். இது வந்து டையிங் மிஸ்டேக்கு. ஸோ இந்த சாரியில் இந்த இடத்துல மட்டும்தான் டையிங் மிஸ்டேக்கு. அதை நம்ம நல்லா உன்னிப்பாக பார்க்கும்போது தாங்க தெரியும். மேலோட்டமாக பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க. இந்த சாரியோடைய ப்ரைஸ் வந்து 3800ங்க. 3800க்கு இந்த சாரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாரியில் மிஸ்டேக் எதுவும் கிடையாதுங்க. ப்ளவுஸ் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 70 சென்டிமீட்டர் இருக்கணும் நார்மலாக. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 30 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும். 40 சென்டிமீட்டர் தான் இருக்குங்க. அதாவது 0.7 மீட்டர் இருக்கணும். பட் ஆனால் 0.4 மீட்டர் தான் இருக்குங்க. மற்றபடி சாரியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ளவுஸ் பீஸ் மட்டும் லென்த்து வந்து கம்மியாக இருக்குது. சாரியுடைய கலர் ஆனியன் பிங்க்கு. ப்ரைஸ் 3800. அடுத்து நம்ம பார்க்குறதும் பிளைன் தாங்க. 3800 தாங்க. கலர் பார்த்துட்டிங்கன்னா டார்க் சாண்டல். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இது வந்து பூச்சி உட்கார்ந்தது தாங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணது, அந்த மார்க்கு மட்டும் தெரியும். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நம்ம க்ளோஸாக இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு நல்லா நோட் பண்ணால் மட்டும்தான் தெரியுங்க. வீடியோவில் கூட இது தெரியுதான்னு தெரில. இந்த இடம் அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர் வச்சு கொஞ்சம் அதை வந்து நம்ம ரப் பண்ணியிருப்போம், அது மட்டும்தாங்க. மற்றபடி இதில் வேறு மிஸ்டேக்ஸ் வேறு இடத்துல எதுவும் இல்லைங்க. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு மிஸ்டேக் கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தா அது அந்த வாட்டர் மார்க் மாதிரி தெரியும். அடுத்து நம்ம பார்க்குறது டர்காய்ஸ் ப்ளூ. பிளைன் தாங்க. 3800. இதுலேயும் ரொம்ப குட்டியான ஒரு மிஸ்டேக் தாங்க. இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து விரல் வச்சு காட்டுறேன். ஜஸ்ட் குட்டியாக இந்த டாட் இருக்கு. அது ஒன்று மட்டும் தாங்க இதில் மிஸ்டேக். ஸோ இது லைட் கலராக இருக்கிறதுனால அது கொஞ்சம் தெரியுது இல்லைங்களா? ஸோ அதனால தான் அது வந்து மிஸ்டேக்கு. மற்றபடி வேறு எந்த மிஸ்டேக்கும் கிடையாதுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பெப்சி ப்ளூ. ப்ரைஸ் 3800. 3800. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய சாரீஸ்க்கு எல்லாமே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இந்த சாரீஸ்க்கு அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த சாரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து கொஞ்சம் டையிங் மிஸ்டேக் தான். இந்த ஒரு லைன் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இந்த சாரியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக். மற்றபடி வேறு எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் கலர் சாரீ, புட்டா சாரீங்க. புட்டா சாரீஸுடைய ப்ரைஸ் வந்து 4700. 4700. இதில் என்ன அப்படின்னா சின்னதாக வந்து வீவிங் மிஸ்டேக் இருந்தது. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் மேலே இதுதாங்க, மேலே பார்த்தா தெரியாது. இதுவே திருப்பி உள் சைடு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இது மட்டும்தாங்க இந்த சாரியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக். சாரி கலர்
பர்பிள். ப்ரைஸ் 4700, 4700. அண்ட் எப்பவும் போல் நம்ம வரனால ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க. ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மூலமாக மட்டுமே இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக நம்ம சாரீஸ் வந்து யாருக்கும் ஹோல்டு பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாக நம்ம போடக்கூடியது எல்லாமே சீக்கிரமாகவே புக் ஆயிரும். இதில் என்ன அப்படின்னா, நேற்று போட்டிருந்த சாரீஸ் எல்லாமே வந்து சோல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சாரியில் சின்னதாக இந்த இடத்துல இந்த வீவிங்கில் மிஸ்டேக்குங்க. இது வந்து லைட்டாக ஓட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இந்த சாரியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக். இதில் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்குங்க. கலர் பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌன். 4700, 4700. ஸோ 6th மார்ச் நேற்று நம்ம போட்டிருந்த வீடியோவில் எல்லா சாரியுமே சோல்ட் அவுட்டுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ப்ளூயிஷ் க்ரீன் சாரீ. ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலரு. சின்னதாக தான் வந்து இந்த டை மிஸ்டேக் இருக்கும். அது கொஞ்சம் ஆயில் மார்க் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சாரீ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ஆயில் மார்க் அப்படிங்கிறது இந்த இப்போ நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, ஏன்னா இது டூயல் டோனுங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சாரியில் அங்கங்கே அந்த மாதிரி ஆயில் மார்க் மாதிரி இருக்குங்க. ஸோ என்னை முன்னாடியும் கூட ஒரு தடவை நான் காட்டி சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல இங்கே, ஸோ அங்கே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஆயில் மார்க் இருக்கும். அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்க நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. இப்போ நான் காட்டிகிட்ருக்க சாரீஸுடைய ப்ரைஸ் வந்து 4700ங்க. பிளெயின் சாரீ மட்டும் 3800. மற்ற எல்லா சாரியுமே 4700 ருபீஸ் மட்டும்தான். இப்போ இதில் என்ன அப்படின்னா, பல்லு ப்ளவுஸ் கலர் சொல்லிடுறேங்க. கிரே, பாடி ஆஃப் சாரீ ஸ்கை ப்ளூ. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீவிங்கில் மிஸ்டேக் தாங்க. ஒரு மாதிரி லைனாக இருக்கும் சாரியில். இப்போ இதில் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி லைனாக இருக்கும். சாரீ த்ரூ அவுட் த சாரியுமே பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். நான் பின்னாடி பக்கமும் காட்டுறேன். சாரீ ஃபுல்லாமே கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது. சாரீ த்ரூ அவுட்டாக இருக்காதுங்க, அங்கங்கே இந்த லைன் மாதிரி இருக்கும். இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா மற்றவங்க நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காதுங்க. ஸோ நம்ம டேமேஜ் சாரீஸ் அப்படின்னு போடுறது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வியர் பண்ணலாங்க. அடுத்து நம்ம பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து மஸ்டர்ட் எல்லோ, பாடி ஆஃப் சாரீ நேவி ப்ளூ. இதில் என்னென்னா டைவிங் மிஸ்டேக் தாங்க. இப்போ இந்த முந்தியில் பாருங்களேன், அப்படியே இந்த கலர் வந்து அப்படியே ஃபுல்லாக இந்த இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு இங்கே எதுவும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல போர்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டையிங் மிஸ்டேக். அதே தான் வந்து அடுத்து அப்படியே ப்ளவுஸ்லேயுமேங்க. ஸோ ரெண்டுமே வந்து மஸ்டர்ட் எல்லோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த டையிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. முந்திலையும் ப்ளவுஸ்லேயும் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டையிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. மற்றபடி சாரியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பல்லு ப்ளவுஸ் வயலட்டுங்க. பாடி ஆஃப் சாரீ ஸ்கை ப்ளூ. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத காட்டிடுறேன். இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பூச்சி உட்காந்து அதை நம்ம வந்து ரப் பண்ணதுனால ஆனது. இது நான் இதுக்கு முன்னாடி ஒரு சாரியில் காமிச்சேங்களா, சின்னதாக வந்து ஒரு ஆயில் மார்க் மாதிரி. இதில் ப்ளவுஸ் காமிச்சிட்றேன்.
இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக ஆயில் மார்க் மாதிரி இருக்கும். இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காதுங்க. பல்லு ப்ளவுஸ் லோட்டஸ் பிங்க்குங்க. பாடி ஆஃப் சாரி லாவெண்டர். இதில் வந்து சாரியில் உள் சைடில் தான் இருக்குது. நம்ம அப்படியே லேயர் எடுத்து பார்த்துடலாம். ஸோ இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா வீவிங் மிஸ்டேக்கு இந்த லைன்ஸ் மாதிரி வரக்கூடியது தாங்க. ஸோ அதே லைன் தாங்க. இந்த சாரிலையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி லைன்ஸ் வரும். ஸோ இந்த பிளேஸில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வீவிங்கில் மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் சொல்கிற இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. அடுத்து இங்கேயே வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மார்க்கு. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக தான் இருக்கும். பல்லு ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூங்க. பாடி ஆஃப் சாரி ஸ்கை ப்ளூ. இது முன்னாடி லைட்டாக வாட்டர் மார்க் இருக்குது. உள்ளே என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக இதுவும் வந்து பூச்சி மார்க் வந்து அது என்னாச்சுன்னா நம்ம அழிக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த இடம் மட்டும் தாங்க மிஸ்டேக். இந்த இடமும் அண்டு முன்னாடி சின்னதாக வாட்டர் மார்க்கு. ஸோ இதுதான் இந்த சாரியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக். இப்போ நான் ஷோ பண்ணிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே டபுள் வார்ப்பு குவாலிட்டி சாரிங்க. பல்லு ப்ளவுஸ் வந்து ப்ளூங்க. பாடி ஆஃப் சாரி ராணி பிங்க்கு. ஸோ இந்த சாரியில் முன்னாடியே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துலையே டையிங் மிஸ்டேக் தாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியல. ஸோ அதுலேயே கொஞ்சம் மேலே இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த டையிங் மிஸ்டேக்கு இந்த இடத்துல தெரியும். இன்னும் சாரியில் உள்ள திருப்பி பார்த்தா தெரியுங்க டையிங் மிஸ்டேக். அந்த கலர் வந்து சேஞ்சஸ் இருக்கும். வீடியோவில் அந்தளவுக்கு பெருசாக தெரியாதுங்க. டிஃப்ரென்ஷியேஷன் அவ்வளோக்கா பண்ண முடியாது. ஆனால் இதுவும் அதே மாதிரி தாங்க. நம்ம வந்து பெருசாக ரொம்ப நம்ம இது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த சாரீலையே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி உங்களுக்கு டை மிஸ்டேக் இருக்குது. இந்த இடங்கள்லையும் ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் உள்ளே வந்துடும். உங்களுக்கு கீழே ப்ளீட்ஸில் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டையிங் மிஸ்டேக் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததில் இந்த சாரியில் தான் கொஞ்சம் டையிங் மிஸ்டேக் வந்து நிறைய இடங்களில் இருக்குங்க. அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆடெல்லாம் இல்லைங்க, லைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பர்சனலாக நம்மளுமே வந்து சாரீ வியர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இப்போ நாம் பார்த்து வாங்கினோம் அல்லது நம்ம வியர் பண்ணோன்னா அது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத பார்த்து தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இது முந்தியில் இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா எட்ஜில் இருக்குது. சின்னதாக இந்த இடத்துல கரை லைட்டாக தாங்க இருக்குது. ப்ளவுஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு மஸ்டர்ட் எல்லோ காமிச்சேன் இல்லைங்களா, அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும். என்னாச்சு அப்படின்னா இந்த டையிங் பிரச்சனை அந்த சாரியில் உங்களுக்கு முந்தியிலையும் அண்ட் ப்ளவுஸ்லேயும் இருந்தது. இந்த சாரியில் பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸில் தான் அதிகமாக இருக்குது. பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூங்க. பாடி ஆஃப் சாரியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ளவுஸ் அண்ட் முந்தி தான். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தெரியாதுங்க. பல்லு ப்ளவுஸ் லாவெண்டர். பாடி ஆஃப் சாரி வந்து ஸ்கை ப்ளூ.
இதில் சாரியில் பேக் சைடுங்க. ஸோ லைட்டாக தாங்க இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக வந்து இந்த டை மிஸ்டேக் இருக்கும். வேறு எங்கேயும் எந்த மிஸ்டேக் கிடையாதுங்க இந்த சாரியில். பல்லு அண்ட் ப்ளவுஸ் பீச், பாடி ஆஃப் சாரி க்ரீனுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குங்க, ஒயிட்டாக இருக்கும், ஒயிட் பேச்சஸாக இருக்கும். இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆங்கிளில் இருந்தால் பார்த்தா தெரியாதுங்க, வேறு ஆங்கிளில் இருந்து பார்த்தா மட்டும்தான் இது தெரியுமே தவிர பெருசாக வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க, ஒரு ஆயில் மார்க் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. சேம் அதுக்கு கீழேயும் சின்னதாக ஆயில் மார்க் மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையுமே இருக்குங்க ஆயில் மார்க்கு, சின்னதாக இருக்குது. அது என்னென்னா சாரியை நம்ம எடுத்து அப்படியே கொஞ்சம் வேறு ஆங்கிளில் பார்க்கும்போது தான் தெரியுதுங்க. அவ்வளோதாங்க, இந்த சாரியில் அந்த இடங்களில் மட்டும் உங்களுக்கு ஆயில் மார்க்ஸ் தெரியுது. அடுத்து இதில் என்னென்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய இந்த சரி பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சைடில் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், இன்னொரு சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் சரி இருக்காது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேல் சைடு ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க, இது பாருங்கள். ஸோ இது வந்து ஜரியில் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் இல்லை, சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து மேல் சைடு, கீழ் சைடு நல்லாயிருக்கும், மேல் சைடு தான் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். அதாவது டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதில் நான் சொல்கிறேன். டாப்பில் வரக்கூடிய பார்டரில் மிஸ்டேக்ஸ் இருக்குங்க, பாட்டம் நல்லாயிருக்கும். பாடி ஆஃப் சாரீ பிங்க்குங்க, பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டீல் ப்ளூ. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ண சாரியில் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா சாரியோடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.